கொஞ்சம் இப்படி வா. சொல்லுங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லையா? சம்மதம் தான். ஆனா நான் உங்களுக்கு சொந்தமாகும் போது உங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, உங்க அம்மா அண்ணங்க எல்லாரும் இருந்து உன்னை எனக்கு தாரவாத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நானும் ஆசைப்பட்டேன். அவங்க ஏன் நம்மள வெறுக்கிறாங்க? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அவங்க நம்மள மன்னிக்க கூடாதா? அவங்க நம்ம மேல உயிரே வச்சிருக்காங்க. அதான் இப்படி. நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தெரிஞ்ச என்ன ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலன்னு சொன்னாங்க. சரிதான். அம்மா சொன்னது சரிதான். நம்ம மேல உயிரிய வச்சிருக்கிறவங்க நம்மள வெறுக்கிறப்போ அது ஒரு தீராத துன்பம் தான். ஜீவா, நான் உங்களோட கேட்கட்டுமா? சும்மாதான். நம்ம பிரிஞ்சிடலாமா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பிரிஞ்சிடலாம். உண்மையா தான் சொல்றேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கல்ல? நீ அதை விட என் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஜீவா, நீங்க உங்க வீட்டுக்கு போவீங்களா? போறேன். உங்க அம்மா கிட்ட நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்றேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்களும் வருத்தப்படக்கூடாது. இல்ல. சத்தியமா? சத்தியமா. நல்லங்கடா. வாடா, வணக்கம் ஐயாவுக்கு. வணக்கம் சார், வாங்க. எங்கடா பண்ணுவாங்க? என்ன அவங்க எப்பவும் ரெடியா இருப்பாங்க. என்ன போய் கூட்டு வரேன். சரி, தள்ளு கல்லு பிடி. என்ன ஆள விடுப்பா. நீங்க ஒரு மரத்துக்கு இல்லைங்க, நல்ல டேஸ்டா. என்னது, இவங்க இன்னும் ரெடியா இல்லையா? எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நாங்க ரெண்டு பேரும் பிரியறோம். என்ன, உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல. யோ, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார கட்டி அந்த ஏற்பாடுலாம் பண்ண? என்ன வேலை வெட்டிலாம் போய் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சார் ஒரு நிமிஷம். நீங்க சுமாரியா வயவடியா? சார் 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 கோச்சிக்காதீங்க சார், ப்ளீஸ் போயிடாதீங்க. அவங்கள நாங்க எப்படியாவது பேசி சரி பண்ணிடுறோம், ப்ளீஸ் சார். யோ, கல்யாணம் பண்ணிக்க போறவங்களே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்னத்தையா சரி பண்ண போறீங்க? நான் உங்களை கட்டாயப்படுத்தினா? ரெண்டு பேரும் உத்தரவாதம் கொடுத்தீங்களே, பெருசா சத்தியம் பண்ணீங்களாப்பா? நீங்க சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நான் இந்த காரியத்துல இறங்கினேன். இந்த மாத்தானுடைய மான மரியாதையெல்லாம் சந்திச்சிருக்க வச்சிட்டீங்களாப்பா? புரியல. இவ்வளவு பெரிய கடலை அங்கலங்கலமா புரிஞ்சு வச்சிருக்க என்னால சின்னஞ்சிரிசு உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. எனக்கு புரியல. ஏண்டா துரோகி, இதுக்கு பதிலா எங்களுக்கு விஷம் கொடுத்து எல்லாரையும் கொண்டு இருக்கலாம்டா. இதுக்காக விட ரோட்ல போற கண்ட கண்ட நாய்கிட்ட நாங்க உதவாங்கணும். இவ்வளவு எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில கழுத்தறுத்துட்டியடா. இவளை விட்டு உன்னால பிரிய முடியாதுடா. மாட்டோம்,
நாங்க விட மாட்டோம்டா. டேய் ராகவா, நான் நீ சொல்றது ஒன்னும் சொல்ல வேணாம்டா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்குடா. டேய் கேசு, வேண்டாம்டா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க குப்பத்து ஜனங்க முன்னால நான் அவமானப்பட்டது கூட எனக்கு சங்கடமா தெரியல. இன்னைக்கு காலையில முகூர்த்த ட்ரெஸ் கொடுக்க வந்தனே, அப்ப ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் பிரிய போறோம்னு எடுத்த முடிவுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேனடா. ஏன்டா உன் மனசு இப்படி மாறிச்சு? என்னம்மா இதெல்லாம்? கேசவா, ஜீவா என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு மத்தவங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உங்களை விட வருத்தப்பட வேண்டியது நாங்க தானே. உங்களை மாதிரி எங்க மேல உயிரை வச்சிருக்கிறவங்க எங்க வீட்லயும் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களால கொடுக்க முடிஞ்ச சந்தோஷம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை தத்தெடுத்து வளர்த்த அப்பானாலும் அவரை எதிர்த்து நிப்பியா? பெத்த தகப்பன் வார்த்தையை மீறி உன்னால நடக்க முடியுமா? சொல்லு. ஜீவாவை நான் விட்டு கொடுக்கிறேன், இவர் பெத்தவங்களுக்காக. ஜீவா என்ன தாரவாக்குறாரு எங்க குடும்பத்துக்காக. அதை நினைச்சு நீங்க எல்லாம் பெருமைப்படணும். நாங்க பிரியணும்னு தானே நினைச்சோம், சாகணும்னு நினைக்கல. அப்பா இல்ல எனக்கு. அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களை மன்னிச்சு ஆசீர்வதிச்சு எங்க மேல உயிரை வச்சிருக்கிறவங்க கிட்ட எங்களை அனுப்பி வைங்க. அம்மாடி, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான்மா. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க 2 பேருக்கு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்பா ஜீவா, உங்களை மாதிரி பிள்ளைகளை பெத்தது, உங்களை பெத்தவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஆனாலும் நீங்க எடுத்த முடிவை என்னால பாராட்டாம இருக்க முடியல. ஏன்னா இது ஒரு பாடம். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு வேதம். அம்மா, நீங்க சின்ன பசங்களா இருக்கலாம், ஆனாலும் உங்க மனசு அந்த ஆகாசத்தை விட ரொம்ப உசரமானதுமா, ரொம்ப உசரமானது. எப்பா, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலப்பா. அம்மா, இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. போட்டுமா? அம்மா, ஏய் ஸ்டீபன், வா. ஏய் வாடா. அடங்க. அம்மா, ஏய் வா 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 வா. வாடி, வாடி. என்னடா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே இவளுக்கு ஒரு அழகான மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருக்கேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடுறோம். வேளாங்கண்ணி மாதா, என் பிரார்த்தனை வீண் போகல. அப்பா, இது மினியோட செயின். கொடுக்க மறந்துட்டேன். இது அவகிட்ட கொடுத்துடணும். அதுக்கு என்ன, யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிட்டா போச்சு. எங்க இங்க கொடு.
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்ன? மினிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. மாப்பிள்ள ஸ்டேட்ஸ்ல MBA படிச்சிருக்காரு. கல்யாணம் ஆன உடனே மினியும் அமெரிக்கா போயிடுமா? கொஞ்சம் அப்படி வாங்க. இத பாருங்க, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால நம்ம பையன் கல்யாணத்தை முடிக்கணும்னு தான் என் ஆசை. ஏன் அப்படிலாம் நினைக்கிற? இந்த செயினை நம்மளே அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாங்க. என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணு எனக்கு அவளை பார்க்கணும். ஏன்? நீங்க தானே சொன்னீங்க அவளை விட அற்புதமான பொண்ணை தேடி கண்டுபிடின்னு. அதுக்குதான். நீங்க வேணா பாருங்க, இந்த உலகத்தையே ஒரு அலசு அலசி அவளை விட ஒரு அற்புதமான பொண்ணை நான் என் ஜீவாவுக்கு தேடி கண்டுபிடிக்க தான் போறேன். வாங்க போலாம். அவங்க வீட்டுக்கு நம்ம போறத அவங்க விரும்புவாங்களா? அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைங்க. நாம இப்ப அங்க போறோம்.